ஹலோ மக்களே, வேலூர் காட்பாடி காந்தி நகரில் அமைந்துள்ள ஹமீர்தா ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க நாம இப்போ வந்திருக்கோம். டார்லிங்கோட ஒரு பிரான்ச் தாங்க இது. நியூவாக ஓப்பன் பண்ணிக்காங்க. பியூர் வெஜிடேரியன் மட்டும் தாங்க இந்த ஹோட்டலில் இருக்கும். வாங்க இந்த ஹோட்டலை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 10 PM வரையும் இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதிய லஞ்சு, நைட் டின்னர்னு எல்லாமே இருக்குங்க. இங்கே இந்த ஹோட்டலில் நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அதோட இன்டீரியர் ஒர்க்கும் சரி, அந்த அவுட் சைடு இருக்கிற லுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதிதி தேவோ பவா, கெஸ்ட் இஸ் காட், வாடிக்கையாளர் தான் அவரோட கடவுளாக இவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வாடிக்கையாளருக்கு கண்டிப்பாக சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அது அனுபவிச்சோம் அவங்களோட சர்வீஸு. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் லெவலில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஏசி தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு இதுவும் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே குறைய சொல்ல முடியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வரவங்க பர்த்டே செலிப்ரேஷனு, அப்புறம் அவங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷனு, அப்புறம் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனு, இது மாதிரி அவங்களோட ஒரு மினி லெவலில் ஒரு செலிப்ரேஷனு அவங்க ஒரு டேபிள் புக் பண்ணிட்டாங்க. அந்த புக் டேபிளில் வந்து அவங்க கொண்டாடுறாங்க. அது நம்ம பார்த்தோம். நாங்கள் கூட வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருந்தது அந்த காட்சிலாம் பார்க்கும்போது. அந்தளவுக்கு இங்கே அதுக்கும் வந்து இவங்க அனுமதி தராங்க. ரொம்ப அது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க அதை செலிப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க முடிச்ச பிறகு சாப்பிட்றாங்க ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃபுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸாகவும் இருக்குது, டீசெண்டாகவும் இருக்குது. அங்கே பேக்ரவுண்டில் மியூசிக்கும் நல்லா நமக்கு இருக்குது, ஒரு மைல்டாக நமக்கு அது சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபேமிலியோட ரசித்து சாப்பிட்டுக்கினே இருக்கலாம், பேசிகிட்டே சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட வரும்போது இது எல்லாமே வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. ஃபுட்டுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அங்கே தான் ஒரு ஹைலைட்டு. அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்ப கலைநயத்தோடு அவங்க வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள் இது நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கும் இடம் இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே ஊஞ்சல் ஆடலாம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வீட்டு மாதிரியும் அரண்மனை மாதிரியும் இந்த மாதிரி இந்த கோவிலோட கலாச்சாரம், கல்ச்சர், ட்ரெடிஷ்னல் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் இவங்க ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த அட்மாஸ்பியர் நம்ம உள்ளே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு ஒரு பூரிப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர கஸ்டமருக்குலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேயும் சரி, அவங்க எப்பவுமே அப்படியே அவங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தா எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்காங்க. எந்த ஒரு முகசுளிப்பும் இருக்கிறதில்ல. அந்தளவுக்கு அவங்க கஸ்டமர் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக அவங்களோட இது வந்து சர்வீஸை பண்ணுறாங்க. நான் ரொம்ப பாராட்டுறேன் அவங்களோட சர்வீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.